ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மட்டன் கூறுகறி குழம்பு வைக்க போகிறோம். வாங்க செய்யலாம். பட்டை, லவங்கம், மிளகு, சோம்பு, சீரகம், வரமிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கணும். மட்டன் 1/2 கிலோ, மட்டன் கூறுகறி 1/2 கிலோ. அப்போ போட்டேன். அடுத்து பட்டை. ஸ்லோ ஃபோம்ல மிளகு போடணும். எல்லாத்தையும் ஒண்ணா போட்டக்கூடாது. அடுத்து வரமிளகாய், சோம்பு, சீரகம் இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடணும். கருவேப்பிலை போடணும். பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டா? இது வறுத்து வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஃபேனில் ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயத்தில் பாதி, பெரிய வெங்காயத்தில் பாதி போட்டுக்கணும். அப்போ போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம். அதை நல்லா கலரிட்டே இருக்கணும். நல்லா இந்த கலருக்கு வர வரைக்கும் அடுத்து தக்காளி போடணும். எங்களுக்கு வடை சட்டி தக்காளி பெருசு பெருசாகவே அரிஞ்சுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்கிறோம். இதில் கொட்டிடக்கூடாது கடையில். இப்போ இது நல்லா இதாக வெந்துருச்சு. இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம். போதுமா? கொஞ்சம் ஊற்று. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தான் போடணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு போகிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பட்டை லவங்கம் அரைச்சி வச்சதை போட போகிறோம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு,
முன்னாடி இந்த தக்காளி அரைச்சி வச்சு இதை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி அரைச்சி வச்சதை போட்டாச்சு. அடுத்து கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கணும். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டன் மசாலா. உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து கறி போட்டுடலாம். இப்போ நல்லா கறியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அடுத்து கழுவி வச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா பெருசு பெருசாக அரிஞ்சிக்கலாம். நல்லா பெருசு பெருசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றலாம். இப்போ கறி வணங்கிருச்சு, தண்ணி ஊற்றலாம். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குடித்தோம்னா இது சூப்பு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம குடித்தோம்னா குழம்பு. இது ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் குடித்தோம்னா கிரேவி அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. குழம்பு நல்லா குதி வந்துருச்சு. இங்கே சாப்பாடு வந்து குக்கரில் ரெடி.